ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக பேசும்போது எக்காரணத்தை கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்காரணத்தை கொண்டோம் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு காரணத்துக்காகவும் நீ அங்கே போகக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் அப்படிங்கிறது தான் எக்காரணத்தை கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவோம்? எக்காரணத்தை கொண்டும் நீ அங்கே போகக்கூடாது. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா on no account கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நல்ல ஒரு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். எக்காரணத்தை கொண்டும் ஆன் நோ அக்கௌண்ட் யூ ஷுட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இங்கே நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் யூ ஷுட் கோ தேர் அப்படிங்கிறது? ஏன்னா ஆல்ரெடி எக்காரணத்தை கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதுவே நெகட்டிவ் ஃபார்மில் தான் வரும். அதனால் நம்ம நாட் யூஸ் பண்ணக்கூடாது, நாட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுவே ஆன் நோ அக்கௌண்ட் யூ ஷுடன்ட் கோ தேர் அப்படின்னா அது தப்பு. இதுதான் ரைட்டு. இதுக்கு பதிலாக ஷுடன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷுடன்ட் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அது தப்பாயிடும். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட் யூ கோ தேர் அப்படின்னா தான் எக்காரணத்தை கொண்டும் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. இன்னொரு சென்டென்ஸ் என்ன? எக்காரணத்தை கொண்டும் அவனை உள்ளே விடாத. ஸோ இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். சொல்லிவிட்டு அவன்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், பேசக்கூடாது அப்படிங்கும் போது இதுவே நெகட்டிவ் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அடுத்த வர சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷுட் யூ டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஷுட் யூ டாக் டு ஹிம் அப்படின்னா என்ன? அவங்ககிட்ட பேசுகிறது. டாக் டு ஹிம். புரிஞ்சுதுங்களா? ஆன் நோ அக்கௌண்ட் ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட் யூ டாக் டு ஹிம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதில் ஏன் நம்ம ஷுடன்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆன் நோ அக்கௌண்ட் வர டைமில் நம்ம ஷுடன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே ஷுடன்ட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். எப்படின்னா யூ ஷுடன்ட் டாக் டு ஹிம் ஃபார் எனி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஆன் நோ அக்கௌண்ட்டையும் ஷுடன்ட்டையும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? யூ ஷுடன்ட் டாக் டு ஹிம் ஃபார் நோ ரீசன் அப்படின்னா என்ன? எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஃபார் எனி ரீசன். புரிஞ்சுதுங்களா? யூ ஷுடன்ட் டாக் டு ஹிம் ஃபார் எனி ரீசன் அப்படின்னா நீ எக்காரணத்தை கொண்டும் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதுவே ஆன் நோ அக்கௌண்ட்டையும் ஷுடன்ட்டையும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுடன்ட் டாக் டு ஹிம் ஃபார் எனி ரீசன் சொல்கிறது தான் கரெக்டு. ஆன் நோ அக்கௌண்ட் ஷுடன்ட் யூ டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்காரணத்தை கொண்டும் அவனை உள்ளே விடாதே. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன் நோ அக்கௌண்ட் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆன் நோ அக்கௌண்ட் லெட் ஹிம் இன் அப்படின்னா என்ன? அவனை உள்ளே விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் லெட் ஹிம் இன் ஆன் நோ அக்கௌண்ட் எக்காரணத்தை கொண்டும். ஸோ அவனை உள்ளே விடாத. இது வந்து ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம நெகட்டிவாக சொல்ல தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். லெட் ஹிம் இன்னா அவனை உள்ளே விடாத. ஸோ எக்காரணத்தை கொண்டும் அவனை உள்ளே விடாதே. ஆன் நோ அக்கௌண்ட் லெட் ஹிம் இன். புரிஞ்சுதுங்களா? இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்காரணத்தை கொண்டும் நீ இங்கே இருக்க வேண்டாம். எதுக்காகவும் நீங்கள் இருக்காத. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இருக்க வேண்டாம். ஸோ இப்படி சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் அப்படிங்கிறத ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? நான் இங்கே ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட் யூ ஸ்டே ஹியர். ஓகேங்களா? இங்கே அப்படிங்கும்போது ஸ்டே ஹியர் சொல்கிறோம்.
ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட் யூ ஸ்டே ஹியர் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இருக்க வேண்டாம். ஸோ இதுவே ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் ஷுட்டுன்ட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே எக்காரணத்தை கொண்டும் நீ என்னிடம் பேசாதே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஷுட்டின்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட்டின்ட் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன சொல்லுவோம்? ஆன் நோ அக்கௌண்ட் ஷுட் யூ டாக் டு மீ சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஷுட் யூ டாக் டு மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்காரணத்தை கொண்டும் நீ என்கிட்ட பேசக்கூடாது, என்னிடம் பேசாதே அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஷுடன்ட் யூஸ் பண்ணி சொன்னோம் இல்லையா, ஷுடன்ட் டாக் டு மீ ஃபார் எனி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஷுடன்ட் யூஸ் பண்ணி சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். இதுவே எக்காரணத்தை கொண்டும் ஆன் நோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சொல்லும் போது நம்ம ஷுட் கூட நாட் போட தேவையில்லை. அடுத்தது எக்காரணத்தை கொண்டும் அவளிடம் சொல்லாதே சொல்லுவோம் இல்லையா, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சொல்லுவோம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எக்காரணத்தை கொண்டும் அவளிடம் சொல்லாதே. ஆன் நோ அக்கௌண்ட் டெல் ஹர். புரிஞ்சுதுங்களா? ஆன் நோ அக்கௌண்ட் டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் நோ அக்கௌண்ட் டெல் ஹர், ஏன்னா இங்கே ஷுடின் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்போது ஆன் நோ அக்கௌண்ட் டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். டாடா பாய்.